السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். சமீப உரைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமைக்குரிய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்க்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களில் யார் சிறந்தவர் என்ற கேள்விக்கு அந்த பெண்கள் ஆண்களை பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது, அதேபோல் ஆண்கள் பார்க்கிற விதத்திலே அந்த பெண்கள் நடந்து கொள்ளவும் கூடாது, அப்படிப்பட்ட பெண் தான் சிறந்த பெண் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை வைத்து பெண்களின் பர்தா சம்பந்தமாக பெண்களுக்கு அழகு தருவது அது அவர்களுடைய வெட்க குணம்தான் என்பதாக அது சம்பந்தமாக எல்லாம் சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மரியாதைக்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு வெட்கம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள் என்றால், வரலாற்றிலே வருகிறது, ஒரு முறை அவரின் தோழி அஸ்மா என்கிற அவரின் தோழி ஒருவர் அவரை சந்திக்க வருகிறார். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அஸ்மா பின்த் ஹுமைஸ் அப்படிங்கிற தோழி அவரை சந்திக்க வருகிறார். அவர் வந்தது கூட தெரியாமல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏதோ சிந்தனையில் மூழ்கி இருக்கிறார். அதை பார்த்து அஸ்மா அவர்கள் கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா அவர்களே, என்ன சிந்தனையில் மூழ்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா அஸ்மா, இன்னி அஃப்குரு ஃபீ நஃப்ஸி கதன் இதா அனமித்து. அவங்களுடைய சிந்தனையை பாருங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அஸ்மாவே, நான் மௌத்தா போயிட்டா, நாளைக்கு மௌத்தா போயிட்டா, வல்லாஹி இன்னி லா அஸ்தஹி அன் உஹ்ரிஜ இந்த ரிஜாலி ஃபீ வதஹின் ஆர். நான் மௌத்தா போயிட்டேன்னா என்னை கஃனிட்டு தூக்கி செல்வார்கள், என்னை கஃனிட்டு தூக்கி செல்வார்கள், அதுவும் பகல் நேரத்திலே. லைஸ அலைய இல்லல் கஃன், என்னுடைய உடலில் என்ன இருக்கும், கஃன் மாத்திரம்தான் இருக்கும். அன்றைய காலத்தில் நம்ம இப்போ சந்தூக் கொண்டு போகிற மாதிரியான சந்தூக் அன்றைக்கு நடைமுறையில் இல்லை. அன்றைக்கு பாடை போன்ற இதில் தான் மௌத்தெல்லாம் கொண்டு போவாங்க. அப்போ மௌத்தை படுக்க வச்சு அந்த பாடையில் கொண்டு போகிற போது அது பெண்ணின் உடல் ஆணின் உடல் என்பதை வெளிப்படையாக தெரியும். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எனக்கு நான் மௌத்தா போயிட்டா பகல் நேரத்தில் கஃனிட்டு என்னுடைய உடலை தூக்கி செல்கிற போது ஆண்கள் எல்லாம் பார்ப்பார்களே, பாடையில் கொண்டு போகிற போது ஆண்கள் எல்லாம் பார்ப்பார்களே என்று எனக்கு அது கவலையாக இருக்கிறது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார். சுப்ஹானல்லாஹ், நம்ம யோசிச்சு பார்க்கணும். வஹிய தஸ்தஹி வஹிய மைத்தத்துன் முகஃபினத்துன் ஃபி ஹம்ஸதி அஸ்வாப். பெண்களுக்கு 5 ஆடைகள் கஃனாக இடப்படும். அந்த 5 ஆடைகள் கஃனாக இடப்பட்டு அப்படி மறைத்து கொண்டு போகிற போதும் கூட என்னுடைய உடலை ஆண்கள் பார்ப்பார்களே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலைப்பட்டார். இன்றைக்கு மற்றவர்கள் பார்க்கட்டும் என்றே செல்கிற பெண்களுக்கு மத்தியில் மௌத்தா போன பிறகு கூட தன்னுடைய உடலை ஆண்கள் பார்த்துவிடக்கூடாது என்று நினைத்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்கே, இன்றைய காலத்து பெண்மணிகள் எங்கே, யோசித்து பார்க்கணும். அப்போ காலத்து அஸ்மா அவர்கள் சொன்னார்கள், பகாலத்தில் அஸ்மாஉ அல்லா அலா அஸ்னஉ லகி ஷைஅன் ரஅய்துஹு ஃபில் ஹபஷா. கவலைப்படாதீர்கள் ஃபாத்திமா அவர்களே, நான் ஹபஷாவில் அபிசீனியாவில்
பார்த்திருக்கிறேன். அங்கே மூடப்பட்ட நிலையிலே உடல்கள் கொண்டு போவது போன்ற ஒரு பெட்டி வைத்து கொண்டு போகிற நடைமுறையை அங்கு அபிசீனியாவிலே பார்த்திருக்கிறேன். அது போன்ற ஒன்றை நான் உங்களுக்காக அதேபோல் செய்ய சொல்கிறேன் என்று சொன்னார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். இப்போ இன்றைய காலத்தில் ஆண்களின் உடலாகட்டும் பெண்களின் உடலாகட்டும் அவைகள் சந்தூக்கிலே வைத்து கொண்டு போகப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான வித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நாம் யோசிச்சு பார்க்கணும். மௌத்தா போன பிறகு கூட தன்னுடைய உடல் வெளிப்படையாக யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று நினைத்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த வெட்க குணத்தை நாம் எண்ணி பார்க்கிறோம் மரியாதைக்குரியவர்களே. இப்னு இஸ்ஹாக் அவர்களுடைய சீரத்திலே சனது அறிவிப்பாளர்கள் வரிசை துண்டிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு செய்தி வருகிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆரம்ப காலத்திலே கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருந்த அந்த ஆரம்ப காலத்திலே அத்தஸ்ததிஉ அன் துஹ்பிரினி பிசாஹிபிக ஹாதல்லதி யஅதீக, உங்கள்கிட்ட வந்து கொண்டிருக்கிறாரே உங்களுடைய தோழர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து வரும்போது எனக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா என்று கேட்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கால நான் அவங்க வரும்போது சொல்றேன். எல்லாருடைய கண்களுக்கும் மலக்குமார்கள் தெரிய மாட்டார்கள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வைக்கு மாத்திரமே மலக்குகள் தென்படுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தென்படுவார்கள். இப்போ எனக்கு அவர் வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, அறிவிப்பு செய்யுங்க என்று சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதான் ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கும் ஃபஜ்லிஸ் அலா ஃபஹ்தி, என்னுடைய தொடை மீது உட்காருங்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல அவர்களின் தொடை மீது உட்கார்ந்தார்கள். இப்போ உங்களை பார்க்கிறாரா ஜிப்ரீல் என்று கேட்டார். அப்போ ஆமான்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் திரும்பி ஃபஜ்லிஸ் ஃபி ஹிஜ்ரி, என்னுடைய மடியில் உட்காருங்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். உட்கார்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது ஜிப்ரீல் கண்கு தென்படுகிறாரா என்று கேட்டார்கள். ஆம் தென்படுகிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஸ்ரத்தன் ரஅஸிஹா வ அல்கத் ஹிமாரஹா, அதற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய தலையில் இருக்கிற முக்காடை எடுத்தார்கள். தன்னுடைய தலையில் இருக்கிற முக்காடை எடுத்து கீழே போட்டார்கள். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தராஹு, இப்போது ஜிப்ரீல் அங்கே நிற்கிறாரா என்று கேட்டார்கள். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, அவர் போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். தலையில முக்காடு இருக்கிற வரையிலையும் ஜிப்ரீல் கண்ணுக்கு தென்பட்டார். எப்போது தலையிலிருந்து முக்காடை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்தார்களோ அப்போது ஜிப்ரீல் சென்று விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யப்ன அம் உஸ்புத் வ புஷிர், மாமாவின் மகனே, செச்சாவின் மகனே, நீங்கள் சுப செய்தி பெறுங்கள். வந்தவர் ஃபவல்லாஹி இன்னஹு மலக்குன் மமாஹாதா பி ஷைத்தான், வந்தவர் மலக்கு தான், அவர் ஷைத்தான் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆரம்ப வகை வந்த சமயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய உயிரே போய்விடுமோ என்று பயந்தேன் என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லவா. அப்போது ஆறுதல் படுத்துகிற ஒரு விஷயத்திலே இப்படியும் சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள், அவர் மலக்கு தான், ஷைத்தான் அல்ல என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அப்போ பெண்களின் தலையில் எப்போது முக்காடு கலண்டு விழுகிறதோ அது மலக்குகள் வராத இடமாக மாறிவிடுகிறது என்று இந்த செய்தி தெரிகிறது. இன்றைக்கு பெண்களின் தலைகளில் முக்காடு கேள்விக்குறியாக இருக்கிறது, வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. பெண்களுக்கு அழகு தருவதே முடிதான்.
அந்த முடியை காட்சி பொருளாக ஆக்கக்கூடாது பெண்கள். ஆண்களுக்கு முன்னால் அவங்க முகம், 2 கை, முன்கை, பாதம் தவிர எல்லாம் மறைச்சு தான் இருக்கணும் அந்நிய ஆண்களுக்கு முன்னால். நம்ம இன்னைக்கு கடை வீதிகளில் சர்வசாதாரணமாக தலைவிரி கோலமாக தலை திறந்த வண்ணமாக போகிற பெண்களை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. இது விஷயம் பெண்களை ஆண்கள் பார்க்க கூடாது, அவர்களை ஆண்கள் பார்க்கிற வண்ணமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று ஃபாத்திமா அன்ஹா சொன்னார்கள். பெண்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு சர்வசாதாரணமாக நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்கிற பெயரால் இது என் மனைவி, கைகுலுக்குவது போன்ற சர்வசாதாரணமான செயல்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. பார்க்கிறதுல என்னங்க ஆயிருது அப்படின்னு சொல்றோம். பார்வைதான் விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்கிறது. யதார்த்த பார்வை என்பது வேறு, உற்று பார்ப்பது என்பது வேறு. அலி ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துத்பிஇன் நல்ரா, அலியே பெண்களை நீங்கள் உற்று பார்க்காதீர்கள். திரும்ப ஒரு நம்ம போறோம், ஒரு பெண் எதிர்படுகிறாள், அது யதார்த்தமாக பட்டுவிட்ட பார்வை வேறு. ஆனால் திரும்ப உற்று பார்ப்பது என்பது இருக்கிறது, அதுதான் விபச்சாரத்தின் பக்கமாக கொண்டு போய் சேர்க்கிறது. ஆக இந்த 2 நிகழ்வுகளும் நமக்கு அற்புதமான பாடத்தை தருகிறது. குறிப்பாக தாய்மார்களுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு ஆண்களிலிருந்து மறைந்திருக்க வேண்டும் என்பதை ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் நான் மௌத்தா போன பிறகு எனக்கு கஃன் இட்டு தூக்கிச் செல்கிற போது அதை ஆண்கள் பார்ப்பார்களே என்று சொன்னார்கள். இரவிலே என்னுடைய ஜனாசாவை எடுத்துச் செல்லுங்கள், இரவிலே அடக்குங்கள் என்று ஃபாத்திமா அன்ஹா சொன்னார்கள். அப்படியே செய்யப்பட்டது என்பதாக வரலாறு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்போது தலையில் இருக்கிற முக்காடை எடுத்தார்களோ அங்கே இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். அப்போ பெண்கள் முக்காடிட்டுத்தான் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. எனவே மரியாதைக்குரிய தொடர்ந்து வரலாற்றை பார்ப்போம். இது போன்ற படிப்பினமிக்க பல்வேறு விதமான வரலாறுகள் ஹிஜாபு சம்பந்தமாக, பர்தா சம்பந்தமாக, பெண்கள் பேணுகிற ஒழுக்கம் சம்பந்தமாக நிறைய இருக்கிறது. அல்லாஹு தஆலா தொடர்ந்து வரலாற்றை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நாம் அனைவரும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.